வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தோங்கன்னா தீர்த்தமலை தேர் திருவிழா. ஆமாங்க, இன்றைக்கி தான் அந்த தேர் திருவிழா. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு க்யூரியாசிட்டி கிரியேட் ஆகிடுச்சு. என்னன்னு கேட்டாங்கன்னா, கோயில் ரீச் பண்ணுறதுக்கு 1 கிலோமீட்டர் இருக்கும்போதே டிராஃபிக் ஜாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வருஷம் கோவிட் சுச்சுவேஷன்றதால தான் இவ்வளோ கூட்டாங்களாம். இல்லைனா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த டிராஃபிக் ஜாம் ஆரம்பிச்சிருங்களாம். ஸோ வாங்க நம்ம கோயிலை போய் விசிட் பண்ணுவோம், தேர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வர வழி எல்லாமே தானியம் கொட்டி வச்சுருந்தாங்க. இதுக்கு ரீசன் பார்த்தோங்கன்னா அந்த தேர் திருவிழா தான். விவசாயிங்க தங்கக்கிட்ட இருக்க அந்த நெல்மணி எந்த ஒரு திணையாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து இதுமாதிரி போட்டு கொடுத்து வளர்க்கங்களாம். ஸோ கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. என்ட்ரி ஆனவொடனே தேர் எங்கன்னு சொல்லி கேட்டோம். தேர் பார்த்தோங்கன்னா கோயிலோட கிழக்கு சைடு, அதாவது கோயிலோட நுழைவாயில் இருக்குது, என்ட்ரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நுழைவாயில் நிறுத்தி வச்சுருப்பாங்க, நீங்கள் போய் அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் கோயிலை கண்டுபிடிச்சி கோயிலோட நுழைவாயிலுக்கு வந்தோம். வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு 3 வகையான தேரை 3 வகையான அலங்காரத்தில் நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குங்க. அந்த தேர் எப்படி இருக்குது, அந்த அலங்காரம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். தேரை இழுக்கிறதுக்கு வடக்கயிறுக்கு பதிலாக இங்கே வந்து செயினை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நான் புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வடக்கயிறு தான் எப்பயுமே யூஸ் பண்ணாங்க, ஆனால் இங்கே செயின் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 3 தேர் 3 வகையான கடவுள் குறிக்குது. முதல் தேர் பார்த்துக்கினா விநாயகரையும், 2வது தேர் சிவனையும், 3வது தேர் அம்பாலையும் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தேருங்கெல்லாம் ஒரு டைம் கோயிலை சுற்றிட்டு வந்து மறுபடியும் அதே இடத்துல ஸ்டாப் ஆகிடும். இந்த தேர் விடும் திருவிழா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த ஊர் மக்கள் எந்த அளவுக்கு இந்த தேரை விமர்சையாக கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேர் வந்து 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கள் டைம் படி 1:30 தான் ஆகுது. ஸோ இன்னும் 1/2 hour நாங்கள் வெயிட் பண்ணோம். அதுக்குள்ளே நான் தேரை காட்டுறேன், நீங்கள் தேரை பார்த்துட்டு வந்துடுங்க. முதல் தேர் விநாயகர் தேரை ஃபஸ்ட்டு கிளம்புறாரு. இவரை போய் ஒரு சுற்றிட்டு வந்து நின்றுட்ட அப்புறமா 2வது தேர் 3வது தேரும் கிளம்புறோமா. ஸோ அதுக்கான பூஜை தான் இப்போ வந்து போட்டுட்ருக்காங்க. நம்ம போய் ஒரு சேஃப்டியான பிளேஸில் ஃபஸ்ட்டு நிற்போம். இங்கே சென்ட்ரல் நின்றா நூக்கி தள்ளிவிடுவாங்களாம், அதாவது கீழே தள்ளி விட்டுருவாங்களாம். நம்ம போய் ஃபஸ்ட்டு சேஃப்டியான இடத்துல நிற்போம் வாங்க. ஸோ தேர் இலக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கோயிலை வந்து ஒரு சுற்றிட்டு வந்து இந்த விநாயகர் தேர் மறுபடியும் இதே இடத்துல தான் நிற்க போகுது. ஸோ முடிஞ்ச வரையில் என்னால் முடிஞ்ச வரையில் நான் அதை கவர் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள்.
ஸோ விநாயகர் அவரோட தேரில் கோயிலை ஒரு சுற்றி முடிச்சுட்டு இப்போ எங்கேருந்து கிளம்புனாரோ அங்கேயே போய் வெயிட் பண்ண போகிறாரு. அடுத்த தேர் இந்த தீர்த்தமலையோட மூல கடவுளாக விளங்குற சிவனோட மிகப்பெரிய தேர். இதுதான் இங்கே இருக்க 3 தேர்லேயும் மிகவும் பிரசித்தி பெற்றது. அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே மிகப்பெரிய தேரும் இதுதான். சிவனோட தேரும் கிளம்பியாச்சு. ஒரு சுற்றுறதுக்கு அவரும் தயாராகிட்டார். வாங்க நம்மளும் கூட போகலாம். ஸோ இங்கே வர தேருக்கு வந்து காணிக்கை செலுத்துவாங்களாம். அது என்ன காணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோட தலையை வந்து தேரோட சக்கரத்தில் வைப்பாங்களாம். அந்த சக்கரமும் அந்த தலையை ஏறி போய் அதுதான் அந்த காணிக்கையே சொல்கிறாங்க. ஸோ நான் அதை கவர் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் பிளர் பண்ணி தான் போடுறேன். முடிஞ்ச வரையில் அதை பார்க்குறத வந்து அவாய்ட். இந்த கோயிலில் இருக்கிறதுலே பெரிய தேர் பார்த்தீங்கன்னா சிவனோட தேர். அவரும் இந்த கோயிலை சுற்றி முடிச்சிட்டாரு ஒரு ரவுண்டு அவரோட தேரில். ஸோ அடுத்தது கிளம்ப போகிற தேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மனோட தேர் தான். அந்த அம்மன் தெரியும். ஸோ பார்க்கலாம். ஸோ கடைசி தேர் அம்மன் தேர். அம்மனும் கிளம்பியாச்சு இந்த கோயிலை சுற்றுறதுக்கு. இந்த வீடியோ தீர்த்தமலை தேர் திருவிழா எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி வேறு எங்கேயாச்சும் போய் பிளாக்ஸ் பண்ணோம், இல்லை வேறு ஏதாவது தேரை வந்து ரிவ்யூ பண்ணோம், அதுமாரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சேனலில் கண்டிப்பாக பண்ணுறோம். அடுத்து வந்து நம்ம திருவாரூர் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் இந்த தேர் எப்படி இருந்துச்சு, இந்த ஊர் மக்கள் எப்படிலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மேலும் வீடியோ வரதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.